பொருத்தம் பார்க்க வர்றாங்க. பொருத்தம் பார்க்க வரக்கூடியவங்க, இப்போ பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறோம்னா, பொண்ணோட தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏஎம்மா, பிஎம்மா, எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அதே பையனுடைய சாதத்தில் தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏஎம்மா, பிஎம்மா அப்படிங்கிறத அது வந்து தெளிவாக இருக்கணும். எந்த ஊரில் அவர் பிறந்தார்? இப்போ சென்னையில் பிறந்தா ஐநம்சம். அதே இப்போ கரூர், கோயம்புத்தூர், கல்கத்தா இப்படிலாம் மாற்றி மாற்றி இப்படி குழந்தைகளை நீங்கள் பிறக்கிற குழந்தைங்களாம் பாருங்கள், அயனம்சம் அப்படிலாம் மாறும். எப்படியா இருந்தாலும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படிலாம் மாறும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் மாறுறதுக்கே ஏகூட எப்படின்னா திசா சந்தி, இப்போ இப்படின்னா நட்சத்திர சந்தி இப்படிங்கிறதெல்லாம் மாறிடும். ஒரு இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறிடும். இப்படிலாம் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகளாக இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சில பேர் என்னங்கிறாங்க, பசங்களோட வயசு பசங்களுக்கு வயசு கூட இருக்குது, வயசு ஒரு 4 வயசு குறைக்கலாம், 5 வயசு குறைக்கலாம் அப்படின்னு டேட் ஆஃப் பர்த்தை, அதாவது வருஷத்தை கம்மியாக போட்டு தேதியெலாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. தேதி, பிறந்த தேதி, மாதம்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வருஷத்தை மட்டும் 4 வருஷம் 3 வருஷம் குறைச்சி போட்டு கொடுத்துட்றாங்க. அது எப்படிங்க பலன் வராதல்லவா? ஆனால் அந்த பொண்ணோட சாதகமும் உண்மையான டேட் ஆஃப் பர்த்தாக இருக்குது. இப்போ அதையும் கம்பல் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொருத்தம் கம்மியாக இருக்குதுங்க, ரச்சு பொருத்தம் மெயினாக வரலைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லைங்க நாங்கள் கோயிலில் பூ வச்சு கேட்டோம், பூவெல்லாம் கரெக்டாக கொடுத்து, நீங்கள் வேறு எங்கேயோ சொல்லுங்கள், நாங்கள் அங்கே பூ வச்சு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாணியில் அவங்க பேசுகிறாங்க. அப்போ அதை பார்த்திங்கன்னா அந்த சாதகங்கிறது காட்டி கொடுத்துரும். அந்த ஆணோட சாதகத்தில் வயசு குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். ஏன்னா ஆனால் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வயசை குறைச்சி பார்க்குறத விட, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையான வயசை எடுத்து 2 பேர்த்திட்ட நீங்கள் பொருத்தம் பார்த்து, திசா சந்தி இருக்கா, ராகு, செவ்வாய், விலங்குகளில் வந்து 27 லட்சத்துக்கு விலங்குகள் என்ன, பால் உள்ள மரம், பால் இல்லாத மரம், இதெல்லாம் நீங்கள் உண்மையான தெரிஞ்சு நீங்கள் மேரேஜ் உங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் செய்ப்பாங்க. அதை விட்டுட்டு வருஷத்தை குறைச்சி போட்டு நம்ம பொருத்தம் பார்க்க வரும்போது பொருத்தம் இல்லாமல், மெயினாக வந்து ரச்சு பொருத்ததெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது, நாங்கள் கோயிலில் வச்சு பூ வச்சு கேட்கலாமா, கோயிலில் எங்கள் குலதெய்வ கோயிலில் பூ வச்சு கேட்கட்டுமா, இஷ்ட தெய்வ கோயிலில் பூ வச்சு கேட்கட்டுமா, பெருமாள் கோயிலில் பூ வச்சு கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பொருத்தம் பார்க்க வர்றாங்க, இங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பேர் வந்துடுறாங்க. பொண்ணு வீட்டு ரைனில் 10 பேர், மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. வந்து இப்படி தான் பேசுகிறாங்க அவங்க வாக்குவாதம். எப்படின்னா, பொருத்தம் இல்லைங்களா, ஆனால் பரவாயில்ல, இப்போ ரச்சு பொருத்தம் இப்போங்க 6 பொருத்தம் இருக்குங்க, ஆனால் ரச்சு பொருத்தம் இருக்காது. 6 பொருத்தம் இருக்கும், ரச்சு பொருத்தம் இருக்காது. பரவாயில்ல, 6 பொருத்தம் இருக்குல்லவா, நாங்கள் கோயிலில் பூ வச்சு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பாணியில் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா சாஸ்திரப்படி முறை அப்படின்னா, பையனோட தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏமா பியமா, அது ஏஜெல்லாம் பார்க்கக்கூடாது, கரெக்டான பிறந்த நேரம் இருக்கணும். அதே மாதிரி பொண்ணுக்கும் பிறந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏமா பியமா, எந்த ஊரில் பிறந்தாங்க, ஐநம்சம் முதல் கொண்டு அந்த இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தெளிவாக பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருக்கா இல்லையா, வயசு முன்ன பண்ணே கூட இருக்கலாம், அதனால் தப்பு கிடையாது என்னங்க. அப்போ அப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வாழ்க்கையில் செய்யலாம். அந்த பொண்ணும் பையனும் வாழையடி வாழையாக குடும்பம் தலையும் நல்லாயிருக்கும். நம்ம ஏஜ் கம்மியாக போட்டு பொருத்தம் வரலைங்கிறதுக்காக போய் கோயிலில் பூசை என்ன கேட்டுக்கலாம், அங்கே கேட்கலாம் இங்கே கேட்கலாங்கிறத வந்து அது வந்து மகா தப்பு. அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா, முதல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் நாமத்துக்கு பாருங்கள், ராமசாமி, முத்துலட்சுமின்னு பேர், நீங்கள் பொருத்தம் பாருங்கள் அப்படி சொன்னால், நாங்கள் என்ன ராமசாமின்னா ரா எழுத்து பார்க்குறது, அதுக்கு துணை ரா எழுத்து வரும்ல, அது என்ன நட்சத்திரம், இப்படி தான் கணக்கெடுப்பாங்க. முத்துலட்சுமினா மூ எழுத்துக்கு என்ன வருது, அது அந்த மூ அப்படிங்கிற எழுத்தில் பார்த்தீங்கன்னா மூ கி அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும். அப்போ அந்த நட்சத்திரத்தை பார்த்து நாங்கள் பொருத்தம் பார்க்குறது அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கெலாம் அந்த அதாவது பேர் நாமத்துக்கு பொருத்தம் பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் செய்யிக்காதுங்க. ஒரு பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் அது பொருத்தம் பார்க்குறதோ செய்யிக்காதுங்க. ரெண்டாவது வந்து உண்மையான டேட் ஆஃப் பர்த் போட்டு பொருத்தம் பார்த்தோம்னா கண்டிப்பாக பொருத்தம் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் செய்யலாம். அதாவது அவங்க குலதெய்வம் கோயிலில் வந்து பூ வச்சு கேட்குறதுனா பொருத்தம் நல்லாயிருக்கு, கட்டாக இருக்குது, திசா சந்தியில் பிரச்சனை இல்லை, செவ்வாய் இருக்குது. அதாவது பூ கேட்குறதுக்கு என்ன ஒரு விதிமுறைனா, பெருமாள் கோயிலில் பூ கேளுங்க, உங்கள் குலதெய்வம் கோயிலில் பூ கேளுன்னா, ஒரு பையனுக்கு ராகுக்கு எது இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு ராகுக்கு எது இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு ராகுக்கு எது இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து ஜனநாயகத்திலே ராகுக்கு அது முடிஞ்சு போச்சுங்க. அப்படின்னா உங்கள் கோயிலில் எல்லாம் பொருத்தம் நல்லா இருக்குது, திசா சந்தி இல்லை, கட்டை நல்லா இருக்குது, குழந்தை பாய்க்கு நல்லா இருக்குன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த ராகு திசை வராது இனிமேல், அதை ஒரு வார்த்தை கேட்கலாம். அப்போ இன்னொரு சாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ராகுக்கு அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு இருக்காது. இதெல்லாம் வந்து அந்த ஜனன காலத்தில் முடிஞ்சது அந்த திசைன்னா, அதுக்கு வேணால் ஒரு தடவை நீங்கள் பூ வச்சு கேட்கலாம், பொதுவான கருத்து. அதை விட்டுட்டு நீங்கள் சாதகத்தவே தப்பாக போட்டு பார்க்குறது அது மகா தப்பு. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சாதகம் பார்க்கக்கூடியது பொருத்தம் பார்க்குற அனைவர்களுமே
வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 77 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.